ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம இதோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலஸ்டமி இதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கொலஸ்டமி அப்படிங்கிறது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ நமக்கு தெரியும் கொலன் அப்படிங்கிறது நம்மளுடைய லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்ட்டு. லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பார்ட் இருக்குது? சீக்கம், காலன், ரெக்டம் அப்படின்னு 3 பார்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் காலனில் பார்த்தோன்னா நமக்கு 3 இருக்குது. அசெண்டிங், டிரான்ஸ்வர்ஸ் காலன், டிசெண்டிங் காலன், இந்த மாதிரி 3 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த காலனில் நம்ம வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், அங்கே வந்து டோமி அப்படின்னு வந்துட்டாலே கட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அந்த காலனை கட் பண்ணுறோம். எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், ஓகேவா, ஏதாவது கண்டாமினேட் ஆகி உள்ள ஏதாவது இருக்குது அப்படின்றப்ப அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இதை கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் கொலஸ்டமி அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம ஒரு புது டேர்மை கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா ஸ்டோமா அப்படின்ற ஒரு டேர்ம். ஸ்டோமா அப்படிங்கிறது நம்மளுடைய அப்டமினல் வாலில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபீக்கல் மேட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டோமாவை யூஸ் பண்ணுவோம். ஸ்டோமா அப்படின்னா ஒரு ஸ்மால் ஓப்பனிங். ஸோ நமக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஸ்டோமா க்ரியேட் பண்ணி நம்ம வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகேவா? கொலஸ்டமி பண்ணி நம்ம ஸ்டோமாவை க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நெக்ரோசிஸ். நம்ம ஓப்பனிங் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய திசுவெல்லாம் பார்த்தோன்னா செல் டெத் ஆகும். ஓகேவா? ஸோ அதான் நெக்ரோசிஸ். அடுத்ததாக ரிட்ராக்ஷன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஓப்பனிங் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் லெவலுக்கு கீழே போயிடும். ஸ்கின்னில் அப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்ம அதாவது லார்ஜ் இண்டஸ்ட்ரியிலையும் அதே அளவுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஓப்பனிங் காணாமல் போகிறனால நமக்கு கரெக்டாக ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதான் ரிட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரிட்ராக்ஷன் அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சரியாக ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஆப்போசிட் தான் ப்ரொலாப்ஸ். ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாமல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? நம்ம ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணிட்டோம், அது தேவையில்லாத டைத்தில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா தேவையில்லாத லீக்கேஜ் நடக்கும், இரிட்டேஷன் நடக்கும். ஸோ இதை தான் நம்ம ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிறோம், ரிட்ராக்ஷன் சொல்கிறோம். சரிப்பா, நீங்கள் கொலஸ்டமி அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஸ்டோமா பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கொலனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பபல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம கொலஸ்டமி பண்ணுறதே இந்த ஸ்டோமா க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டோமாவில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி மட்டும் டீட்டெயிலாக பேசுகிறோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டோமாவில் வந்த ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ பெரிஸ்டோமல், அதாவது ஸ்டோமாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் என்னென்ன மாதிரியான, வெளியே இருக்கக்கூடிய ஸ்கின்னில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ரெட்னஸ். அந்த ஸ்கின் பார்த்தோன்னா இரிட்டேட் ஆகும், அதனால் நமக்கு ரெட்னஸ் க்ரியேட் ஆகுது, ரேஷஸ் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய ஸ்கின்னில் தான் நம்ம ஆஸ்டமி அப்ளையன்ஸை ஃபிட் பண்ணுவோம். இது ஆஸ்டமி அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கொலஸ்டமி அப்ளையன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த ஸ்டோமாவில் இருந்து வரக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வெளியே வந்து ஒரு அப்ளையன்ஸ் வச்சுருப்போம். அது பார்த்தோன்னா இந்த ஸ்கின்னில் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்கின்னில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஸ்கின்னில் இன்ஜுரி கூட நடக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னா அலர்ஜி. ஒரு சிலருக்கு இந்த ஆஸ்டமி அப்ளையன்ஸை வந்து ஸ்கின்னில் வைக்கிறனால அலர்ஜி க்ரியேட் ஆகலாம். ஆஸ்டமி அப்ளையன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா ஒத்துக்காது. ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டோமா, அதை க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்டோமாவில் என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் வருது, அதே போல் ஸ்கின்னில் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வருதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஹெர்னியா, பேராஸ்டோமல் ஹெர்னியா, அதாவது அந்த ஸ்டோமாவை சுற்றி நமக்கு இதை ஹெர்னியா அப்படின்னாலே தேவையில்லாமல் வெளியே வருது. ஓகேவா? இப்போ நமக்கு டிஸ்க் ஹெர்னியாலாம் சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் கண்டென்ட் தேவையில்லாமல் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது ஹெர்னியா. ஸோ அதே மாதிரி இங்கே இண்டஸ்டைன் கண்டென்ட்டு, இண்டஸ்டைன் கண்டென்ட் தேவையில்லாமல் ப்ரொட்ரூட் ஆகிட்டு அப்டமினல் வால் வழியாக வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பேராஸ்டோமல் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஸ்டோமா க்ரியேட் பண்ணும்போது இந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வரும். அடுத்ததாக பவல். பவல் அப்படின்னா என்ன சொன்னேன்? காலன் அப்படின்னு சொன்னோமா? ஓகே, காலன் ரிஜியில் அப்ஸ்ட்ரக்ஷன் க்ரியேட் ஆகலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனாலும் நம்ம இந்த கொலஸ்டமி பண்ணுவோம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த கொலஸ்டமி பண்ணுறனால அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இதுக்கும் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான். ஓகேவா? மறுபடியும் ஓப்பன் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக ஸ்டோமா ஸ்டெனோசிஸ். ஸ்டோமா பார்த்தோன்னா நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்காக தான், வேஸ்ட் மெட்டீரியலை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டோமா அதாவது ஓப்பனிங்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த க்ரியேட் பண்ணது பார்த்தோன்னா நேரோயிங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் இந்த வேஸ்ட் எலிமினேஷன் பார்த்தோன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டெனோசிஸ் அப்படின்னா நேரோயிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொலஸ்டமி பண்ணும்போது ஸ்டோமா ஸ்டெனோசிஸ் ஆகிறது ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் தான். ஓகே, அடுத்ததாக பெரிட்டோனைட்டிஸ். நம்மளுடைய அப்டமினல் வால் அதோட கவரிங் பார்த்தோம் அப்படின்னா பெரிட்டோனியம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆகுறது. ஓகேவா? பெரிட்டோனியமில் இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோமாலேருந்து ஏதாவது லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த கண்டென்ட் பெரிட்டோனியமுக்கு போச்சு அப்படின்னா பெரிட்டோனியமில் இம்யூன் ஆக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் வரும். ஓகே, அடுத்ததாக டீஹைட்ரேஷன், அதே போல் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜஸில் நடக்கும். நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த மாதிரியான டீஹைட்ரேஷன், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்லாம் நடக்கும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃப்ளூட் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் அப்சர்வேஷன்லாம் வந்து பாதிக்கப்படுறதுனால இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் வரும். ஓகே, அடுத்ததாக சைக்காலஜிக்கலான காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். அது என்னப்பா நம்ம ஸ்டோமா வச்சு இது பண்ணுறதுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஒரு ஆஸ்டோமி அப்படிங்கிறது அந்த ரிமூவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு அப்ளையன்ஸ். அதை வெளியே வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஃபீக்கல் மேட்டர்லாம் வெளியேற்றணும். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதனால் டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ டிப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆங்ஸைட்டியில் கொண்டு போய் விடுது. அதனால் இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஓகேவா? அதனால் அவங்க சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுறாங்க. இதே போல் எமோஷனல் இஷ்யூஸும் வரும். ஓகே, இவங்க வந்து ஆஸ்டோமியோட வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா, ஆஸ்டோமி அப்ளையன்ஸோட. ஸோ இவங்களுக்கு வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா பவுச்சிங் சிஸ்டம் இஷ்யூஸ். பவுச்சிங் சிஸ்டம், பவுச் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு சில திங்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்டோமிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அந்த பவுச்சுக்குள்ளே தான் அவங்களுடைய வேஸ்டெல்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பவுச்சிங் சிஸ்டமில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு லீக்கேஜ் நடக்கும். ஓகேவா? அதே போல் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. ஸோ நல்லா யூஸ் பாருங்கள், அந்த இதுக்குள்ளே தான் நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு வைக்கிறோம். ஸோ அங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துவாங்க. அல்லது அந்த பவுச் பார்த்தோன்னா இம்ப்ராப்பராக ஃபிட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்பையும் அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னா அதர்சன் அப்படின்னா அந்த ஸ்டோமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் க்ளோஸ் ஆகுது? அங்கே ஸ்கார் திசு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அங்கே நம்ம நெக்ரோசிஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்கார் திசுஸ்லாம் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம். மறுபடியும் அந்த காளான் போயிட்டு அதாவது கொலஸ்டமி பண்ணி தான் நம்ம இதை ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த கொலஸ்டமி மறுபடியும் அந்த காளானை போய் கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? மறுபடியும் அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம எல்லா சர்ஜரிலையும் பார்க்கக்கூடிய ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன், அதே போல் அனஸ்டீசியானால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். ஓகே, இப்போ நம்ம அப்டமனில் நம்ம கை வச்சு இழுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்விரான்மெண்ட் கூட நம்ம அப்டமன் கான்டாக்ட் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதே போல் அனஸ்டீசியா, எல்லாருக்கும் அனஸ்டீசியா அக்செப்ட் ஆகாது. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா அட்வர்ஸ் ரியாக்ஷன் வந்து காட்டும். ஸோ அட்வர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு மேபி காம்ப்ளிகேஷனில் போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தோன்னா பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். ஓகே, அடுத்ததாக ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன். ஃபிஸ்டுலானா என்ன? நமக்கு இண்டஸ்டைனில் தானே நம்ம கட் பண்ணுறோம். இண்டஸ்டைனுக்கும் வேறு ஏதாவது ஒரு ஆர்கனுக்கும் அப்நார்மலாக ஒரு கனெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம கட் பண்ணுற இடத்துலேருந்து கனெக்ஷன் வேறு ஒரு ஆர்கனுக்கு போயிடுச்சு அப்நார்மலாக அப்படிங்கிறப்ப அதை நம்ம ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டூல் லீக்கேஜ் நடக்கும். நம்மளுடைய பபுள், அதாவது கோலன் அப்படின்றத பபுள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பபுளில் நம்ம கட் பண்ணுறதுனால ஸ்டூல் லீக்கேஜ் நடக்கலாம், இன்ஃபெக்ஷன். இந்த ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன் ஆறனால கூட நமக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். ஓகே, அடுத்ததான் ஹெர்னியா ஃபார்மேஷன். ஹெர்னியா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அப்நார்மலாக ஒரு ஆர்கன் பல்ஜாக வெளியே வந்துச்சு அப்படின்னா அதான் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம ஸ்டோமா கிரியேட் பண்ணுறதுனால ஸ்டோமா வழியாகவும் ஹெர்னியா ஃபார்ம் ஆகலாம், அல்லது அப்டமனில் வேறு ஒரு வழியாகவும் நமக்கு ஹெர்னியா ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ஸ்டோமா கிரியேட் பண்ணுறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது.